துலா ராசிக்காரர்களுக்கு தைரியம் பயங்கர தைரியமாக இருக்கும். அந்த தைரியத்தை செயல்படுத்தக்கூடிய விதங்கள்ல மட்டும் கொஞ்சம் தயக்கம் இருக்கும். அப்போ எதிரியினாலேயே தன்னுடைய வாழ்க்கை ரொம்ப பெருசா முன்னேறுவதற்கு பெரிய ராசி இந்த ராசி தான். எதிரியை நம்ம பக்கத்துல வச்சிருக்கும் பொழுது நமக்கு அவன் என்ன செய்யறாங்கிற விஷயம் தெரியும். குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் நமக்கு ஆண் வாரிசு கிடைக்கலையேங்கிற வருத்தப்படுறதும், குரு பெயர்ச்சி மிதுனத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல துலா ராசியை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த சேசிங் ஃபயரிங் இந்த மாதிரிலாம் அடுத்ததா துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? துலா ராசிக்காரர்களுக்கு தைரியம் பயங்கர தைரியமாக இருக்கும். அந்த தைரியத்தை செயல்படுத்தக்கூடிய விதங்கள்ல மட்டும் கொஞ்சம் தயக்கம் இருக்கும். தைரியம் துணிச்சலா இன்னைக்கு இதை செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அது என்னென்னமோ பிளான்லாம் போடுவாங்க. அதை செய்யறதுக்கான திட்டமிடல்கள்ல மட்டும் கொஞ்சம் முன்னேற்றம் தொய்வாக இருக்கும். 10 விஷயம் யோசிப்பாங்கன்னா 2 விஷயம் செய்வாங்க. மீதி 7ல் அந்த 2 விஷயத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அனலைஸ் பண்ணி இதை செய்யலாமா வேணாமா செய்யலாமான்னு இப்படியே போகும். லவ் பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா இப்படி போதில்லை. அந்த மாதிரி ஒரு டயலாமா மைண்ட்லேயே போகிற மாதிரி இருக்கும். அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் முன்னேற்றமும் அடையும். அவங்களோட எண்ணங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் அடையும். ஆனால் 10க்கு 10 முன்னேற்றம் அடையாது. துணிச்சலாக செய்கிற விஷயம் 10 இருக்குது அப்படின்னா ஒரு 5 விஷயமாவது அவங்களால எக்ஸிக்யூட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா இருக்க முடியும். இந்த ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறது, அதே மாதிரி தன்னுடைய ஜென்மத்தை பார்க்கறது, தன்னுடைய ராசியவே குரு பார்க்கிறார். தைரியத்துக்கு உரியவனும் எதிரிக்கு உரியவனும் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தன்னோட ராசியை பார்க்கும்போது எதிரிகள்னால தன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். எதிரி எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல நின்று என்னை பார்த்தான்னா என்ன பண்றது? எனக்கு பாக்கியஸ்தானத்துல எதிரி உட்காந்துருக்கான். அவன் என்ன பண்ணுவான்? என் முயற்சியோடைய பார்க்கறான். என் எதிரியினால தான் 10 எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய இடத்துல 5 எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஆனால் அந்த 5 எக்ஸிக்யூட் பண்றது என் வாழ்க்கைக்கு போதுமானதா இருக்கும். 10 எக்ஸிக்யூட் பண்ணா நான் கோடீஸ்வரன் ஆவேன் அப்படின்னா 5 எக்ஸிக்யூட் பண்ணா பணக்காரங்கிற ஒரு பட்டியல நானும் ஒரு ஆளா அப்படி இருந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ எதிரியினாலேயே தன்னுடைய வாழ்க்கை ரொம்ப பெருசா முன்னேறுவதற்கு பெரிய ராசி இந்த ராசி தான். அப்போ எதிரி நமக்கு கொடுக்க வேண்டியதை ஏதோ ஒரு வகையில பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவார். பாடம் சொல்லின்னு இல்லை, தனக்கு பாக்கியமாவே எதிரி ஆயிடுவார். இவன் எனக்கு எதிரி, அவன் பக்கத்துலேயே வச்சுக்க, அப்பதான் எனக்கு எல்லாம் நல்லா சூப்பரா வரும். அவனை பார்க்காம நம்மளை பார்ப்பாங்க. ஏதோ ஒரு படத்துல சொல்லுவான், இத்தனை நாளா இவன் கருப்பா இருக்கான், இவன் எதுக்கு என்னை கூட்டிட்டு போனான்னா என்ன அப்பதான் 4 பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. நான் இந்த இடத்துல அந்த விஷயத்த சொல்லக்கூடாது. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு எதிரியை நம்ம பக்கத்துல வச்சிருக்கும் பொழுது நமக்கு அவன் என்ன செய்யறாங்கிற விஷயம் தெரியும். அவனே நமக்கு பாக்கியத்தையும் கொடுப்பான். அவனே ஐடியாவை போட்டு கொடுப்பான். டேய், நான் உன்கிட்ட சண்டையில இருக்கேன், ஆனா பாத்துக்க, நீ இப்படிலாம் இருந்தீன்னா நான் உன்கிட்ட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு அவனே வார்த்தையை விடும்போது நம்ம அதை பிடிச்சுக்கணும். இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக மாறும். அப்போ துலா ராசிக்காரர்களுக்கு எதிரியாவே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சுக்கிரனுக்கு குரு நல்லதை செய்வாரா? 3, 6 முடக்கத்தை கொடுக்கக்கூடியவர் 9ஆம் இடத்துல இருக்கார். அப்ப இவங்களுக்கு எங்க பாதிப்பு வரும்? இவங்களுக்கு பாதிப்பே இல்லையானா இருக்கு. எங்க வரும் அப்படின்னா அப்பாவோட இடத்துல பாதிப்பு வரும். தன்னுடைய தந்தையினுடைய இடம் கொஞ்சம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. மருத்துவ செலவுகளும் முடக்கமும் ஏதோ ஒரு வகையினால, ஏதோ ஒரு விஷயம் முடங்கம்னு சொல்றதுன்னு வியாதினால முடங்கி இருக்கலாம், இல்லை பெராலிசிஸ் மாதிரியான விஷயங்கள்னால பாதிப்பு வந்திருக்கலாம், இல்லை தீக்காயங்கள்னால முடங்கி இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதும், குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் நமக்கு ஆண் வாரிசு கிடைக்கலையேங்கிற வருத்தப்படுறதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த விஷயங்களுக்கு பரிகாரம் என்ன? சுவாமிமலை தான். இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா அவர்கிட்டயே போய் காலில் விழுவுறதுங்கிறது நல்லதை செய்யும். இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி மிதுனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில், அதாவது 1, 3, 5ஆம் இடங்களையும் தன்னுடைய 10ஆம் இடத்துக்கு வருது. அது உச்சமான இடத்துக்கு வருது. 3ஆம் அதிபதிங்கிறவர் தன்னுடைய 10ஆம் இடத்துக்கு கடகத்துக்கு வரும்போது தன்னுடைய முயற்சி கஷ்டமானாலும் வேலையில சாதிக்கக்கூடிய விஷயங்களும் இவருக்கு இருக்கு. வேலையில சாதிக்கக்கூடிய அந்த நேரங்கள்ல தன்னுடைய எதிரி சம்பந்தமான விஷயங்களை தானே வளர்த்து விடுவதும் நடக்கும். 50-50, 100க்கு 50க்கு 50, பாதி தான். ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே இருக்கு. உன்னை ஏத்தி விடுறாரு, அதை டபுள் மடங்கா ஏத்தி விட்டுட்டு ரெண்டுத்தையும் பிரச்சனையும் பாத்துக்கிறாரு, இதையும் பாத்துக்கிறாருங்கும் போது பேலன்ஸா மூவ் பண்றாரு. ஆனா அப்பாவோட விஷயங்கள்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்காமல் இருக்கிறதே பெரிய நல்லது. எனக்கு இதைதான் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்காமல் இருந்தால் ஒரு விஷயம். இறை வழிபாட்டுல பித்தலாட்டம் செய்யக்கூடாது.
ஒருத்தட்ட வந்து அவர் வந்து ஏதோ ஒரு முடியாத காரணத்தினால இதை கொண்டு போய் கோயிலுக்கு போடுங்கன்னு சொல்லி கொடுப்பார். நம்ம மறக்கிறதுங்கிறது வேற. நமக்கு தான் இவர் காசு கொடுத்துட்டாரு, அவன் என்ன பார்க்கவா போறாருன்னு செலவு பண்றதுங்கிறது வேற. அந்த மாதிரி செலவு பண்ணீங்கன்னா உங்களுடைய அப்பாவினுடைய நிலையை மனசுல வச்சுக்கிட்டு, குழந்தையினுடைய மனசுல வச்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே குடும்பத்தோட சேர்ந்து வர்றது, குட தெய்வத்தோட சம்மந்தப்பட்டு வர்றது, ஆன்மீக ரீதியாக ஒத்து வர்றது, முன்னோர்கள் ரீதியாக எல்லாத்தோடையும் ஒத்து வர்றது. ஸோ இந்த ரெண்டு விஷயமுமே அதோட சேர்ந்து வரும்போது அடுத்தவங்க காசை நம்ம எடுக்கும்போது இதில் தான் நமக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிருந்தா கூட அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து அதை சரி கட்டி அந்த தவறை சரி பண்ணிக்கிறது நல்லது. கண்டிப்பா. இப்போ இவங்களுடைய காதல் வாழ்க்கை, துலா ராசியை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த சேசிங், ஃபயரிங் இந்த மாதிரிலாம் தில்லாலங்கடி படத்துல சில இதெல்லாம் காட்சிகள்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி காட்சிகள்லாம் இவங்க லைஃப்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு த்ரில்லர் ஜேர்னியா தான் ஒரு லவ் இருக்கும். லவ்னு சொல்ல முடியாது, பிடிச்சிருந்ததுன்னா தைரியமா திருமணம் செய்வாங்க. அது சேம் கேட்டகரியா இருக்கலாம். உறவு முறை பெண்களை பெரும்பாலும் ரசிக்கக்கூடிய ராசியாக இந்த ராசி இருக்கும். தான் வந்து எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய ராசி, ஆனா தனக்கு பிடிச்ச ராசி தான் சொந்தக்கார ராசி. அப்போ தன்னுடைய உறவு முறையில உள்ளவங்களையே விரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுல சில பாசிட்டிவ் மைனஸஸ் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து போகலாம். ரத்த சொந்தமுடைய அவங்க தான் வந்து பெரும்பாலும் தனக்கு எதிர்பாலினமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த நேரங்களில் இவங்களுக்கு காதல் அப்படிங்கிற விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அத்தை பொண்ணு மாமா பையங்கும் போது சில காதல் தன்னால் மலரும். சில இடங்கள்ல அது பாசிட்டிவாகவும் இருக்கும், மைனஸாகவும் இருக்கும். குடும்பத்துக்கு வேணாம்பாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கிற அந்த சொந்தக்கார பொண்ணு எப்படின்னா குடும்பத்துக்கு வேணான்றுவாங்க, இவருக்கு பிடிச்சிருக்கும். அந்த மாதிரியான அமைப்பாக இருக்கும். இது லவ்னு சொல்ல முடியாது, உறவு இவருக்கு பிடிச்ச உறவா இருக்கும், குடும்பத்துக்கு பிடிக்காத உறவா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அது செட் ஆகிற மாதிரியான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது வந்து ஜென்ரலாக அவங்களோடது. இவங்களுக்கு 50-50 மார்க். இப்போ அந்த 50% வந்து நல்லா இருக்கு, 50% வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குன்றீங்க சொல்றீங்க இல்லையா? இதை வந்து சரி பண்றதுக்கு எதுனா வழி இருக்கா? அதான் பரிகாரத்தின் மூலமாக வெல்ல முடியாது, வர்றதை தடுத்துக்க முடியும். வர்றதை தடுத்துக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது, தடுக்க தான் முடியும். நீங்க தாண்டி குதிக்கணும்னு விதி இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்க ஜாதகத்தை ஒரு தடவை அனலைஸ் பண்ணிக்கிறது தான் இதுக்கு பெரிய பரிகாரம். இந்த கிரக பயிற்சி எனக்கு இப்படியே வேலை செய்யுமா, இல்லை இதுக்கு பதிலாக இதை குறைக்கணும்னா நானா வாண்டடா எதில் பிரச்சனையை தேடி போய்க்கலாம். இப்போ இறைவன்கிட்ட நானா வாண்டடா தேடி போகிறேன் அப்படின்னா காசை செலவு பண்ணி சாமிக்கு ஒரு கோயில் கும்பாபிஷேகமே கட்டுது, பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா அடுத்தவன் கொடுக்குற காசை கொள்ளையடிக்காமலாவது இருந்துக்குங்க. அந்த விஷயங்களை செய்யாமல் இருந்தாலே போதும். இல்லை நான் கொள்ளையும் அடிப்பேன் கும்பாபிஷேகம் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது எங்கேயோ ஓட்ட பாத்திரத்தில் ஊதுற தண்ணி மாதிரி எங்கேயாவது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதை தடுத்துக்கிட்டீங்கன்னாலே போதும். கெடுதல் செய்ய வேண்டாம், நல்லதை செய்யணுங்கிறது கூட அவங்க எண்ணம். கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறத செய்யாம இருந்தாலே புண்ணியம். இறைவனுக்கு புண்ணியத்தை தடுக்கிறதுக்கான எந்த ஒரு அடுகதையும் கிடையாது. புண்ணியத்துல வாழ்றவன் தான் இறைவனே. ஏதோ ஒருத்தன் சொல்ற அந்த புண்ணியமான வார்த்தையில தான் இன்னைக்கும் இறைவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஸோ புண்ணியத்தை தடுக்கிறதுக்கு இறைவனால கூட முடியாது. துணிந்து இறங்கலாம், ஆனா 50-50 ஜாக்கிரதையாக இருக்கணும். தராசு எந்த பக்கமும் எப்ப வேணாலும் சாயும், நம்ம நடந்துக்கிறத பொறுத்து. அதை சரியா பாத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.